அதாவது இப்போ புதுசா கிளம்பி இருக்கிற விஷயம் லியோ படத்தோட நாரடி பாடலுக்கு போலீஸ்ல எல்லாம் புகார் தெரிவிச்சிருக்காங்க. இது எந்த லெவல்ல இருக்கு? எதனால இந்த பிரச்சனை? இந்த கஞ்சா வியாபாரிகளுடைய வங்கி கணக்குகளை நூற்றுக்கணக்கான கணக்குகளை உடைக்கிட்டாங்க. அப்ப அந்த வேகத்திற்கு நீங்க துணை நிக்கணும்னாலும் தூண்டுகோலா இருக்காது. நீங்க செய்யற ஒரு விஷயம் விஜயே செய்யறாரு, நான் செஞ்சா என்னங்கிற ஒரு உணர்வை யாராவது ஒருத்தனுக்கு எழுப்பினா கூட அது உங்களுக்கு தானே. இந்த புகார் வரிசை இதோட முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நான் வலைபேச்சில் இருக்கும்போது நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி சார் அந்த பாடல் எழுதின உதவி இயக்குனர் அவருடைய அட்ரஸ் கிடைக்குமா? ஏன்னா இந்த அரசியலுக்கு வருவதற்காக ஒரு 2 வருஷம் பிரேக் எடுத்துக்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் இருந்ததெல்லாம் வெளியில தகவல்கள் வந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவர் 69, 70 படங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவருடைய சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பகுதியை தொடர்ந்து கல்வி உதவி நிறைய அவரு வெளியில தெரியாம நிறைய அவர் பெருசா பப்ளிசிட்டி பண்ணிக்கல. அது ஏதோ பெரிய விளம்பரங்கிற மாதிரி ஏதோ அரசியல் ஆதாயம் விளம்பரம் உடனே ஆரம்பிச்சாங்க படம். அவருக்கு ஒரு அரசியல் ஆதாயத்துக்கு செய்யறாரு. எனக்கு இந்த கூட்டத்தினுடைய அறிவு புலப்படவே மாட்டேங்குது. எப்படி இப்படி எல்லாத்தையுமே நெகட்டிவா பாக்குறாங்கன்னு நமக்கு. அதாவது இப்போ புதுசா கிளம்பி இருக்கிற விஷயம் லியோ படத்தோட நாரடி பாடலுக்கு போலீஸ்ல எல்லாம் புகார் தெரிவிச்சிருக்காங்க. இது எந்த லெவல்ல இருக்கு? எதனால இந்த பிரச்சனை? இல்ல இந்த புகார் வரிசை இதோட முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நான் வலைபேச்சில் இருக்கும்போது நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி சார் அந்த பாடல் எழுதின உதவி இயக்குனர் அவருடைய அட்ரஸ் கிடைக்குமா? நாங்க சம்மன் அனுப்பணும் அப்படின்லாம் சொல்றாங்க. நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அப்போ பார்க்கும் பொழுது நிறைய பேர் இந்த மாதிரி கேஸ் போடுவாங்களோன்னு நமக்கு தோணுது. ஆனால் ஒரு கடிவாளம் தேவைதான். காவல்துறை ரொம்ப அழகா இன்னைக்கு நான் நியூஸ்ல பார்த்தேன். போதை ஒழிப்புங்கிறத ஒரு மிகப்பெரிய டாஸ்கா எடுத்துக்கிட்டு நிறைய பேருக்கு துண்டு பிரசுரங்கள் கொடுக்குறாங்க. நிறைய பிடிப்பட்ட 900 கிலோவுக்கு மேலான கஞ்சா அப்படின்னு இது எல்லாமே நெருப்புல போடுறாங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு அறிவுரைகளை நீங்க தொடர்ந்து இந்த மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த கஞ்சா வியாபாரிகளுடைய வங்கி கணக்குகளை நூற்றுக்கணக்கான கணக்குகளை முடக்கியிருக்காங்க. ஸோ இப்போ ஏதோ ஒரு வேகம் எடுத்துதான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வேகத்திற்கு நீங்க துணை நிக்கலனாலும் பரவாயில்ல, தூண்டுகோலா இருக்காதீங்க. ஏன்னா நீங்க செய்யற ஒரு விஷயம் விஜயே செய்யறாரு, நான் செஞ்சா என்னங்கிற ஒரு உணர்வை யாராவது ஒருத்தனுக்கு எழுப்பினா கூட அது உங்களுக்கு தானே அசிங்கம். அதை செய்யாதீங்கிறது தான் இங்க பல பேர் கேட்கறது. நம்மளும் அதுதாங்க. சார், இப்ப இந்த தம் அடிக்கிற சீன்ஸ் இதெல்லாம் வச்சு இவர் மேல புகார் எழுப்புறதுனால இது விஜய் அவர்களோட அரசியல் பாதிப்பு ஏதாவது பாதிக்குமா? இல்ல, அரசியல் வருகையை பாதிப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு குடி தேசிய உரிமைங்கிற மாதிரி மாறிடுச்சு. அதனால அதை பெருசெல்லாம் குறையெல்லாம் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு அந்த மகன்களையோ அல்லது மகள்களையோ இந்த மாதிரி குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிருக்கிறதை பார்த்து வேதனைப்படுகிற பல பேர் ஐயோ இவருமா இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பலாம். அது சும்மா காத்தோடு காத்தா போயிடும். ஏன்னா நம்ம பிராக்டிக்கலா பேசுவோமே. இப்படி நீங்க ஒரு எதிர்ப்பை உருவாக்கி விஜயனுடைய எதிர்கால அரசியலுக்கே பெரிய சிக்கல் எல்லாம் உருவாக்கிடலாங்கிறதெல்லாம் பூதாகரமான கற்பனை. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் படம் வருதுன்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா அந்த படம் எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி எல்லாராலையும் பேசப்படுது. உதாரணத்துக்கு சொல்லலாம் சர்க்கார் மெர்சல்லா சொல்லலாம். இந்த படத்துக்கும் இது ஒரு பெரிய ப்ரொமோஷன் அமையுமா சார்? இல்லை, விஜய் படத்துக்கு இந்த மாதிரி ப்ரொமோஷன்கள் தேவையில்லை. ஏன்னா அவருடைய படங்கள் அது ஒரு திருவிழாவா கொண்டாடுற பெரும் கூட்டம் இங்கே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு மாதிரி நெகட்டிவ் பப்ளிசிட்டியை நாங்களே கிரியேட் பண்ணி நாங்களே 10 பேரை விட்டு கேஸ் போட சொல்லி அப்படிலாம் அந்த அவசியம் அவங்களுக்கு கிடையாது. இப்படி இந்த பாடல்களுக்கு எதிராக கேஸ் போடுற யாரும் அவர்கள் சொல்லி எல்லாம் பண்ணல. அவங்களா தூண்டுதலின் பேர்ல தான் அவங்களா அவங்கள நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், இதுக்கு இந்த அநியாயத்தை தட்டி கேட்கணுங்கிற ஒரு உணர்வோட செய்யறது தான். பட் லியோவுக்கு அந்த ப்ரொமோஷன்லாம் தேவை. பல படங்கள் பொறுத்த வரைக்கும் ஹைப் எவ்வளோக்கு எவ்வளோ ஏறுதோ அதுவே அந்த படங்களுக்கு பாதிப்பாகவும் அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லலாம் அஞ்சான் படத்தை சொல்லலாம். ரொம்ப ஹைப் காரணமாகவே அந்த படம் ஆடியன்ஸால ஏற்றுக்க முடியல. லியோவுக்கு அந்த நிலைமை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி சொல்ல முடியாது. விஜயனுடைய எல்லா படமுமே பெரிய ஹைப்போட தான் போயிட்டு இருக்கு. அண்மை காலமா இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் அது படம் நல்லா இருக்கிற பட்சத்தில் இப்போ பீஸ்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைப்பு கொடுத்தாங்க. படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ரொம்ப ஃப்ளாப்புங்கிற அளவுக்குலாம் சொன்னாங்க.
பட் அந்த ஃப்ளாப்பே பிரேக் ஈவன் பண்ணிடுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய தடுமாற்றம்லாம் வந்துடுது. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஆடியோலாம் சென்னையில இல்லாம வெளிய வைக்க போறதா நிறைய நியூஸ் வந்துச்சு சார். இது வந்து அவரோட அரசியல் என்ட்ரிக்கான ஒரு கோரிக்கையா இருக்குமா? அந்த கருத்தை வந்து அவரு முன்வைக்கல. தயாரிப்பாளர் தான் அப்படி ஒரு ஐடியாவை சொல்லியிருக்காரு. சார் நம்ம வெளியூர்ல வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. விஜய்க்கு அது வரைக்கும் வெளி மாவட்டங்கள்ல வைக்கணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. இவர் சொன்னோன்னா அடடா நல்லா தான் இருக்கும் பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எந்த ஊருங்கிறத இன்னும் அவங்க சரியா டிசைட் பண்ணல. பட்டு எப்படியும் மதுரை, திருச்சி அது மாதிரி ஏதாவது ஒரு ஏரியா. விஜய் அவர்கள் பத்தி சொல்லும்போது அரசியலுக்காக ஒரு சின்ன பிரேக் எடுக்க போறாருங்கிறது நம்ம நியூஸ் வந்திருந்தது சார். 68க்கு அப்புறம் தான் அந்த பிரேக்னு சொல்லியிருந்த போது கோபிச்சந்த் மல்லேனி அந்த தெலுங்கு டைரக்டர் வந்து விஜய் அவர்களோட போஸ்ட் போட்டிருந்தாரு. ஆல்ரெடி இந்த நியூஸ் பரவிட்டு இருந்த அவரோட படம் இருக்க போதான்னு. அவரோட படம் இணையறாரா விஜய் அவர்கள்? இல்லை, அது இன்னும் உறுதியா தெரியல. ஏன்னா வந்து அந்த நேரத்தில் அவர் ஆர்பி சௌத்ரிக்கு ஒரு டேட்டு தரதா இருந்தார். ஆர்பி சௌத்ரியும் தெலுங்கு நிறுவனமும் சேர்ந்து தான் அவரை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க வந்து என்ன காரணத்துல டிலே பண்ணிட்டே இருந்தோன்னே டக்குன்னு அவர் கூப்பிட்டு வெங்கட் பிரபுட்ட படம் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அதாவது ஏஜிஎஸ்க்கு அவர் ஏற்கனவே டேட் தரேன்னு சொல்லியிருந்தார். இவங்களுக்கு தர வேண்டிய டேட்டை தான் அப்படியே பிரிச்சு அவங்களுக்கு கொடுத்தாரு. பட் இந்த பிரேக்குங்கிறதுல ஒரு சின்ன மாற்றம் வரும் போல இருக்கு. ஏன்னா இந்த அரசியலுக்கு வருவதற்காக ஒரு 2 வருஷம் பிரேக் எடுத்துக்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் இருந்ததெல்லாம் வெளியில தகவல்கள் வந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவர் 69, 70 படங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்போ இந்த கோவை ஓட்டுநர் ஷர்மிளா அவர்களுக்கு நிறைய பேர் உதவி செய்த பல நியூஸ் வந்தது சார். அதை பத்தி சொல்லுங்க. அதான் அந்த முதல் பெண் ஓட்டுநர்னு இருக்காங்க. பட் இப்போ சமீபத்துல ஒரு பேருந்து ஓட்டுநர் எல்லாருடைய கவனத்தையும் கவர்ந்தவர்னா ஷர்மிளா தான். பல விஐபிகள் ஒரு பேருந்து ஓட்டுகிற அழகை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக அந்த பஸ்ல பயணம் செஞ்சதெல்லாம் பார்த்தோம். வானதி சீனிவாசன், கனிமொழி எம்பி இவங்க எல்லாமே போயிருக்கிறாங்க. கவர்னர் தமிழிசை போயிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க மேல ஒரு பெரிய ஈர்ப்பு எல்லாருக்குமே வந்துருச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடா அந்த பஸ் ஓனரு கூப்பிட்டு நீங்க வேலைக்கு வர வேண்டாம், நீங்க வந்து பப்ளிசிட்டி பைத்தியமா இருக்கீங்கிற மாதிரிலாம் காரணங்களை சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அது எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு கமலஹாசன் வந்து அவங்கள சென்னைக்கு வர வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு கார் வாங்கிங்க நீங்கள் அப்படின்னு ஒரு பெரும் தொகையை கொடுத்து, இனிமேல் நீங்கள் வந்து ஒரு தற்சார்பு பொருளாதாரம் நீங்கள் வந்து அதை ஓட்டி சம்பாரிச்சிங்க, பல ஷர்மிளாக்கள் உருவாகணும் அப்படிங்கிறதெல்லாம் கமல் சொல்லியிருக்கிறாரு. அது ஏதோ பெரிய விளம்பரங்கிற மாதிரி ஏதோ அரசியல் ஆதாயம் விளம்பரம்னு உடனே ஆரம்பிச்சிட்டாங்க பல பேர். அவருக்கு ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக செய்கிறாரு, அவர் வந்து கோயம்புத்தூர் பெல்ட்ல நின்னவர் எலெக்ஷன்ல, இப்போ ஓட்டு வாங்கணுக்கு செய்கிறாருன்னு உடனே சோசியல் மீடியாவில் அதை விமர்சனம் பண்ணி கொஞ்சம் பேர். எனக்கு இந்த கூட்டத்தினுடைய அறிவு புலப்படவே மாட்டேங்குது. எப்படி இப்படி எல்லாத்தையுமே நெகட்டிவாக பார்க்குறாங்கன்னு நமக்கு புரியவே இல்லை. அவர் ஒரு உதவி செய்கிறார். இன்னைக்கு நேற்று அவர் உதவி செய்யலை. ஆனால் அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாலே என்ன பண்ணுவாருன்னா, இந்த செய்தித்தாள்களில் வந்து உயிர்காக்க உதவுங்கள்னு சொல்லி விளம்பரங்கள்லாம் வரும். ஒரு சின்ன குழந்தைக்கு இருதய ஆப்ரேஷனு, அப்புறம் வந்து கண் பார்வை இல்லாதவருக்கு ஒரு ஆப்ரேஷனு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சு விளம்பரங்கள் வரும். கரெக்டாக அந்த விளம்பரங்கள் எல்லாம் வந்து கமல் பார்வைக்கு அனுப்பிச்சு அவர் வந்து இதை கிராஸ் செக் பண்ணுங்க, சரியா இருக்கிற பட்சத்தில் அவங்க உதவுங்கன்னு சொல்லுவார். கரெக்டாக அவர் சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பகுதியை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. கல்வி உதவி நிறைய அவர் வெளியில தெரியாம நிறைய பண்ணிட்டு இருந்தார். அதாவது பெருசா பப்ளிசிட்டி பண்ணிக்கல. பட் நம்ம அந்த 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 காலத்துல அப்படியே உள்ள போகும்பொழுது அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏதோ இன்னைக்கு திடீர்னு கூப்பிட்டு ஒரு பப்ளிசிட்டிக்காக அவர் பண்ணிட்டாருங்கிற மாதிரி சொல்வதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஏன் இப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கு கிளம்பிருச்சுன்னு நமக்கு தெரியல சார். இப்போ அவர் பல உதவிகள் செஞ்சிருந்தாலும் இப்ப செய்யும் போது அரசியல் ஆதாயம்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கமல் சார்னு வரும்போது மாரி செல்வராஜ் அவர்கள் மாமன்னன் ஆடியோ லான்ச்ல பேசினது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருச்சுன்னு சொல்லலாம். அது கமல் மனசை ஏதாவது காயப்படுத்தி இருக்காது? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தரை உங்க நிகழ்ச்சிக்கு அழைக்கிறீங்க, அவர் விரும்பி வர்றாரு, வந்த இடத்துல அவரை உட்கார வச்சு அவமானப்படுத்துவது சரியாங்கிறது தான் நம்முடைய கேள்வி. இன்னொன்னு வந்து இந்த கேள்வியை நீங்கள் கமலை நோக்கி எழுப்பும் பொழுது இதே கேள்வியை இளையராஜாவை நோக்கி எழுப்பணுமா வேணாமாங்கிறது தான் நம்முடைய மற்றொரு கேள்வி. ஏன்னா இந்த பாடல் உருவாவதற்கு இளையராஜா தான் மிகப்பெரிய காரணம். கமல் டைரக்டரா இருக்கலாம், கமல் வந்து எழுதியிருக்கலாம், பரதன் டைரக்டரா இருக்கலாம், எல்லாத்தையும் தாண்டியது இளையராஜாவினுடைய ஆதிக்கம். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் டைரக்டர்கள் யாரா இருந்தாலும் அவர்கிட்ட பம்மிட்டு தான் நிற்கணும். அப்படிதான் வந்து பல பேர் இருந்திருக்காங்க இளையராஜாட்ட, மணிரத்னம் உட்பட. நீங்க அவர் விரும்புவாரு, நீங்க இந்த இடத்துல ஒரு பாட்டு வேணும்னு சொன்னீங்கன்னா, ஏன் இந்த இடத்துல இந்த பாட்டு, இதை தூக்கி அங்க போடு, இது வேண்டான்னு சொன்னாருன்னா அதை இயக்குனர் கேட்கணும்.
ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் வந்து ஏன்பா போற்றி பாடடி பெண்ணேன்னு ஒரு பாட்டை போட்டிங்கன்னா கிராமப்புறங்களில் பட்டியலின ஜாதிக்கு பெரிய பிரச்சனையாகுமேப்பா, இந்த பாட்டை போட்டு போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்களே அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் அந்த ஊரில் இருந்து அதையெல்லாம் பார்த்துட்டு வந்தவர் தான். அப்போ இது கிராமப்புறங்களுக்கு போகும்பொழுது என்ன விளைவை ஏற்படுத்துங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அப்போ அவர் ஒரு பாட்டை போட்டு கொடுக்குறாருன்னா அந்த பாடலுக்கு காரணமா இருக்கிறவர்னா நீங்க கமலஹாசனை விட்டுட்டு அவரெல்லாம் நீங்க திட்டணும். இப்போ அவர் போட்டோவே ஒரு வீட்டுக்குள்ள மாட்டி வச்சிருப்பாராம். ஆனா கமலஹாசனை பார்த்தா விமர்சனம் பண்ணுவாராம். அது எந்த விதத்துக்கு நியாயம்னு நமக்கு புரியல. அப்புறம் வந்து கமலஹாசனுக்கு ஒரு சேரி பையனின் கடிதம்னு எழுதியிருக்கிறாரு. ஆமா, ஆல்ரெடி மாரி செல்வராஜையோ அல்லது மற்றவர்களையோ அல்லது பட்டியலினத்தை சேர்ந்தவர்களையோ நீங்க சேரி பையன் இன்னொருத்தர் சொல்ல முடியுமா? முடியாது. நீங்க அந்த வார்த்தையை தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் காலகாலமா போராடுறீங்க. எங்களை சேரி பையன் சொல்லாத அப்படின்னு சொல்றதுக்காக தான் நீங்க போராடிட்டு இருக்கீங்க. ஒரு இடத்த பிடிச்சி நான் வந்து அந்த அந்த இதை அழிக்கிறேன், நான் அந்த கரையை எங்களை சேரி பசங்கன்னு சொல்றீங்களா, அந்த கரையை அழிக்கிறாங்கிறதுக்காக தானே இன்னைக்கு நீங்க இந்த இடத்துக்கு வரீங்க. ஆனா நீங்களே உங்களை சொல்லிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ அப்படி பல முரண்பாடுகள் இருக்கு. அந்த இடத்தில் கமலை கூப்பிட்டு வந்து அவங்க அசிங்கப்படுத்துறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல அதை தவிர்த்திருக்கலாம்ல சார். நிச்சயமா நான் இப்பவும் சொல்றேன், கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் உண்டு. அது எங்கு பிரயோகிக்கணுமோ அங்கதான் பிரயோகம். இந்த ஒரு சந்திப்பு எங்களுக்கு ரொம்பவே திருப்தியா இருந்தது சார். எல்லா கேள்விக்கும் நல்ல பதில் கிடைச்சது சார். நன்றி. நன்றி.